பொள்ளாச்சியில் இளம் பெண்களை ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டி நகைகளை பறித்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம்பெண் ஒருவரை ஊன்றப்பேளம்பட்டிக்கு அழைத்துச் சென்ற திருநாவுக்கரசு என்ற இளைஞர் நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் ஆபாசமாக படமெடுத்து மிரட்டியதோடு நகைகளை பறித்துச் சென்றதாகவும் பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜோதி நகரைச் சேர்ந்த சதீஷ், சபரிராஜன் மற்றும் வசந்தகுமார் ஆகியோரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் வசதி படைத்த பெண்களை குறிவைத்து அப்பெண்களுடன் நட்புடன் பழகும் அக்கும்பல் ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டுவதையும் நகைகளை பறிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தது தெரியவந்தது. முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசரை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளனர். திருநாவுக்கரசர் பிடிபட்டால் பல முக்கிய நபர்கள் சிக்குவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 60 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு 250 வீடியோ காவல்துறை கையில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் குறைவான நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படவில்லைன்னு சொல்லி பொதுமக்கள் அச்சப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறை நியாயமாக இருந்தால் மட்டுமே நேரடியாக புகார் தரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீடியோவில் இருக்கிற ஆதாரத்தை வச்சே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்து.